ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி நான் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம், நான் ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேங்க. 1000 பேரை எதிர்த்து கூட வாழ்ந்துடலாம், ஆனால் ஒருத்தரை கூட நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்து வாழக்கூடாது. ஏன்னு சொன்னால், மோசேவை 1000 பேர் எதிர்த்து நின்னாங்க. அந்த ஜனங்களை அவர் மீட்கிறதுக்காக எத்தனை பாடுபட்டார். ஆனால் தனித்து தான் நின்னார். ஆனால் எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. ஆனால் யாரையும் அவர் எதிர்பார்க்கல, கர்த்தரை தவிர. சரிங்களா? அப்படி ஜெயிச்சு வாழ்ந்த ஒரு மோசே. வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். சரிங்களா? அதனால் எத்தனை பேர் ஒன்றாலும் எதிர்த்து வாழ்ந்துடலாம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறது தாங்க என்னோடய கருத்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் என்ன செய்யுங்க, எதிர்பார்த்து வாழாதீங்க. இவங்க நம்மளுக்கு இதை செஞ்சுடுவாங்க, இவங்க நம்மளை பார்த்துருவாங்க, இவங்க நம்மளுக்கு இந்த கடமையை முடிச்சிடுவாங்க, இவங்க நம்மளுக்கு இது கொடுத்துருவாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. யாரையும் எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது. எதிர்த்து வேணாலும் வாழ்ந்துடலாம், எதிர்பார்த்து வாழக்கூடாது. சரிங்களா?